வேலு சிவா மட்டும் எனக்கு முக்கியத்துவம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கினேன். அதாவது இந்த என்னைய உலக அறிய செய்யக்கூடியது வேலு சிவா மட்டும் இல்லை, கருத்தரங்கத்தின் முதல்வர் மட்டும் இல்லை, இந்த கேமராமேனும் தான். இந்த கேமராமேனை யாருமே எல்லாரும் மறந்துடுறாங்க. இந்த கேமராமேன் தான் என்னுடைய உரையையும் என்னை தெளிவாக படம் கொடுத்து உலகம் முழுவதும் பரப்பி விடுறாரு. அதனால அவர் நம்ம கண்டிப்பாக பாராட்டணும். அந்த கேமரா இல்லாமல் நம்ம சும்மா மக்கா பொண்ணு வச்சுட்டு பேசுகிற மாதிரி பேசினா அது சரி வராதில்ல. அப்போ நம்மளை வெளி உலகத்தை காட்டி கொடுக்கறது யாரு? இந்த கருத்தரங்கத்தை நடத்த முதல்வருமே அந்த கேமராமேனு தான் நம்மளை வெளி உலகத்துக்கு காட்டித்தராங்க. அதனால அந்த 2 பேர்த்துக்குமே நம்ம பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கணும். சரி, என்னுடைய அனுபவ கருத்துக்களை நான் இப்போ இந்த கருத்தரங்கத்தில் சொல்லலான்னு வந்திருக்கேன். நான் 20-25 வருஷமாக இந்த ஜோதிட துறையில் இருக்கிறேன். அனுபவப்பட்ட கருத்துக்களை நான் சொல்ல வரேன். என்ன அனுபவப்பட்ட கருத்துக்கள் அப்படின்னா, அதாவது உடன் பிறந்தவர் எத்தனை பேர்? இப்போ காலையில் கூட ஒருத்தர் பேசும்போது உடன் பிறந்தவர்கள் எத்தனை பேர்னு 6 பேர் அப்படின்னாங்க. ஒன்றும் இல்லை, லக்னத்துக்கு அவர் போட்ட மிதுன லக்னமா, லக்னத்துக்கு 3ல் கேது இருக்குது, கேதுன்னா 5, லக்னாதிபதியோட சேர்த்துனா 6. ஏன் வேண்டாம்? 11ஆம் இடத்துக்கு எடுத்துங்க. 11ஆம் இடத்துல ராகு, புதன், சுக்கிரன், இன்னொரு கிரகம், அதாவது ராகுனா 3, மற்ற ஒரு 3 கிரகம் இருக்குது, சேர்த்துனா 6. இவ்வளோ தாங்க விஷயம். உடன் பிறப்புக்களை ரொம்ப எளிமையாக சொல்லிட்டு போயிடலாம். இதை நீங்களும் பயிற்சி பண்ணி பாருங்கள், தெரிஞ்சு போக. சரி, அதை விடுங்க. அதாவது நான் என்னுடைய அனுபவப்பட்டத்தில் இந்த கலியுக காலத்தில் திருமண காலம்தான் குதிரை கொம்பாட்டு இருக்குது. அதனால் இந்த திருமணம் எப்போ நடக்கும்? ஒருத்தருக்கு எல்லாரும் படிச்சிருக்காங்க, எல்லாருமே நல்ல வருமானம் சம்பாதிக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் நான் இதை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படிம்பாங்க நிறைய. ஏன்னா நான் பேசுகிற கருத்துக்களை கேட்குறக்கு நிறைய ஆர்வலம் உள்ள ஜோதிடர்கள் நிறைய என்னுடைய கருத்தை எதிர்பார்த்துருக்குறாங்க. நானும் நிறைய வகுப்பெடுக்கிறேன். அதனால நான் எப்போ பார்த்தாலும் திருமணத்தை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறாரு ஐயா அப்படிம்பாங்க. திருமணம் மட்டும் இல்லை, குழந்தை பேரும் அதே போல் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். போன கருத்தரங்கத்தில் கூட 4ஆம் பாவத்தை பற்றி பேசினேன். 4ஆம் பாவம்னா என்னென்ன சொல்லுவாங்க? 4ஆம் பாவம்னா எடுத்தது வீடு, அப்புறம் வண்டி வாகனம், தாயார், தந்தையின் ஆயுள் கண்டம், ஒருத்தர் கல்வி, அதே போல் பதவி, இது எல்லாம் இன்னும் நிறைய சொல்லிட்டு போவாங்க. இப்படி 4ஆம் பாவத்தை பற்றி கூட போன ஒரு கருத்தரங்கத்தில் நான் நிறைய தெளிவாக எளிமையாக சொல்லியிருந்தேன். 4ஆம் பாவம்னா அது அந்த கருத்தரங்கம் வரும்போது நான் சொல்கிறேன், அதை பற்றி பேசும்போது. இப்போ திருமணத்துக்கு மட்டும் வருவோம். திருமணம்னா நான் என்ன பண்ணுறேன், 7ஆம் இடத்தை எடுக்கிறதில்ல, 7ஆம் அதிபதி எடுக்கிறதில்ல, சுக்கிரனை எடுக்கிறதில்ல, அதே மாதிரி செவ்வாய் எடுக்கிறதில்ல. ஆனால் நான் படித்ததுல அப்படித்தான் புத்தகத்தில் அப்படி தான் போட்டிருந்தது, இந்த இடங்களை தான் பார்க்கணும். அதே போல் ஆசிரியர்களும் எனக்கு அப்படி தான் சொல்லி தந்தாங்க, 7ஆம் இடம் சம்மதம் இல்லாமல் திருமணம் இல்லைன்னாங்க. ஆனால் நான் பார்த்ததில் ஏதோ ஒரு 2-3 ஜாதகத்துக்கு வேணால் வருமா தவிர எல்லா ஜாதகத்துக்கும் வராது. அதாவது விதி அப்படின்னா ஒரே விதி எல்லாத்துக்கும் வரணும். அதை விட்டு போட்டு அதாவது திருமணம்னா 2, 7, 9, 11 இதெல்லாம் சம்மந்தப்பட்டால் திருமணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் அனுபவப்பட்டதில் பார்க்குறேன். அதே மாதிரி காதல் திருமணம் அப்படின்னு சொல்லி கூட காலையில் கூட ஒருத்தர் பேசியிருந்தார். காதல் திருமணம் அப்படின்னா 5, 7 சம்மந்தப்பட்டால் காதல் திருமணம். இது எல்லா அடிப்படையிலிருந்து சொல்லித்தரது தான். அதனால எனக்கு நிறைய குருநாதர்கள் குருமார்கள் இருந்தாங்க, எனக்கு சொல்லி தந்தாங்க. 5, 7 சம்மந்தப்பட்ட காதல், 5, 7 சம்மந்தப்பட்டால் எல்லாத்துக்கும் நிறைய வருது சம்மந்தப்படுது, எல்லாத்துக்கும் காதல் வருதா? அப்படியெல்லாம் இல்லை. அப்போ 5, 7 கூட அதாவது சனி சம்மந்தப்பட்டால் தான் காதல். அப்போ சம்மந்தப்படாமல் காதல் வராது. அதையெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். நான் எப்பவுமே ஒரு போர்டு போட்டு அந்த போர்டில் விளக்கத்தோடு தான் நான் சொல்லுவேன். இந்த மாதிரி போர்டெல்லாம் இன்றைக்கி போடல, சும்மா கொஞ்சம் வந்ததுக்கு இவ்வளோ தூரம் வந்ததுக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச சில கருத்துக்களை மட்டும் சொல்லிட்டு போகலாம் அப்படிங்கிறக்காக. இப்போ திருமண காலம் வந்து இங்கே எல்லாம் இங்கே இருக்கிற 50-60 பேர் எல்லாருமே திருமணமானவங்க, எல்லாத்துக்குமே குழந்தை பேர் இருக்கேன், எல்லாருமே ஜோதிடர்கள் தான். நான் சொல்கிற ரூல்ஸு எளிமையாக இருக்கேன். அதாவது நான் வந்து போட்டு உடைத்தேன் அப்படிங்கிற மாதிரி உண்மையை நான் ஓப்பனாக சொல்லிட்டு போகிறேன். அதனால் நீங்களும் அனுபவத்தில் உடனுக்குடனே நீங்களே பார்த்துக்கலாம் உங்களுக்கு எப்போ திருமணம் நடந்தது அப்படின்னு. 7ஆம் இடத்தை நான் தொடரதில்லை. அதாவது திசை புத்தி சம்பந்தப்பட்டாதான் ஒருத்தர் திருமணம். அப்போ உங்களுக்கு எல்லாம் திருமணமானவங்க அப்போ 9ஆம் இடத்துக்கு சம்பந்தப்படாமலும் ஒருத்தருக்கு திருமணம் இல்லை ஏதாவது ஒரு வகையில். அப்போ உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள், உங்கள் மாதமோ இல்லை வருஷமோ அதை பாருங்கள். அப்போ என்ன திசை நடந்ததுன்னு பாருங்கள். 9ஆம் இடத்துக்கு சம்பந்தப்பட்டு தான் இருக்கும். அப்போ 9ஆம் இடம்னா ஒரு சுக்கிரனே இருக்குது, சுக்கிர திசையில் 9ஆம் இடத்துக்கு சம்மந்தப்படுது அப்படின்னா 20 வருஷம்னா 20 வருஷத்தில் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்ப்போம் இல்லையா? அப்போ கொஞ்சம் பக்கமாக பார்க்கணுன்னா 9க்கு 9ன்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடம் புத்தி. அப்போ இன்னும் கொஞ்சம் பக்கமாக பார்க்கணுன்னா 5க்கு 9ன்னு சொல்லக்கூடிய லக்னம் அந்தரம். இதைத்தான் நான் ஆயிரக்கணக்கான பேர்த்துக்கு ஆராய்ச்சி பண்ணி ஆயிரக்கணக்கான பேர்த்துக்கு வழிகாட்டிகிட்டு இருக்கிறேன்.
நான் இந்த தேதியில் இந்த மாதத்துலேருந்து அதாவது இந்த தேதி இந்த மாதம் இந்த வருஷத்தில் திருமணம் நடக்கும் அப்படின்னு ஆணித்தரமாக நான் நிறைய பேர்த்துக்கு எழுதி கொடுத்து சொல்கிறேன். அதுபடி தான் நிறைய பேர்த்துக்கு திருமணம் நடந்து அவங்க மறுபடியும் அவங்க சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க வந்தவங்க போனவங்க எல்லாத்துக்கிட்டு எல்லார் ஜாதகத்தையும் எனக்கு மறுபடியும் அனுப்பிடுறாங்க. இது எனக்கு நிறைய ஜாதகம் வந்துகிட்டே இருக்கு. இதில் நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தவங்க கூட நான் சொன்ன டயத்தில் தான் திருமணம் நடந்தது. அவங்க வருஷம் வருஷம் என்கிட்ட வாழ்த்து கேட்பாங்க. அதாவது திருமண நாள் வாழ்த்து சொல்லுங்க ஐயா அப்படின்னு. அதே போல் அதுக்கடுத்து குழந்தை பேர். குழந்தை பேருன்னா 5ஆம் இடம் 5ஆம் அதிபதி குரு. இதுதான் எனக்கு சொல்லி தந்தாங்க. நான் 5ஆம் இடத்தை எடுக்கிறதுல, அதாவது அதிபதியை எடுக்கிறதுல, குருவையும் எடுக்கிறதுல திசை மட்டும்தான், திசைப்படி தான் ஒரு நல்லதோ கெட்டதோ சம்பவம் நடக்குது. அப்போ லக்னத்துக்கு சம்பந்தப்பட்ட திசை நடந்தால் தான் ஒருத்தர் குழந்தை பேர். அப்போ லக்னத்துக்கு சம்மந்தப்படலைன்னா குழந்தை இல்லை, ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போயிடலாம். அப்போ நிறைய ஜாதகம் என்கிட்ட குழந்தை இல்லாத ஜாதகங்கள் நிறைய வருது. நேற்றுக்கு கூட 2012 ஒருத்தருக்கு திருமணம் நடந்தது, குழந்தை இல்லைன்னு சொல்லி வந்தது. நான் அதை பார்த்து ஒரு ஆறுதலுக்காக சரி மறுபடியும் அவங்க ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி 9ஆம் இடம் நல்லா இருக்குது, ஒரு தத்து குழந்தை எடுத்து வளர்த்துங்க அப்படின்னு சொன்னேன். அதாவது நான் என்னுடைய கருத்தரங்கத்து மூலியமாக தான் எனக்கு மாணவர்களை தவிர என்ன எனக்கு ஃபேஸ்புக்கு கிடையாது, ஜோதிட நண்பர்கள் அப்படிங்கிறது கிடையாது. பல கருத்தரங்கத்துக்கு போகிறேன், கருத்தரங்கத்தில் பேசுகிறேன், அது பொதுமக்களுக்கும் போய் சேருது, உலகம் முழுவதும் போகுது. அதனால் உலகம் முழுவதும் நம்மகிட்ட நிறைய பேர் ஜாதகம் பார்க்குறாங்க. ஒரு நல்ல வருமானத்தை சிவன் அருளால் எனக்கு கிடைக்குது. நான் அன்றாடம் வணங்கும் சிவன் அருளால் எனக்கு இந்த ஞானம் கிடைச்சிது. இதை பலருக்கு ஜோதி ஆர்வம் உள்ளவங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள். அதே போல் வர 29ஆம் தேதி நான் கோயம்புத்தூரில் ஒரு வகுப்பு போட்டிருக்கிறேன். ஜோதிட அதாவது திருமண காலம், குழந்தை பேர், அதே மாதிரி ஜாதக பலன் அறிதல் அப்படிங்கிறது. பலன் அறிதல்னா இதே போல் தான் கோபையா சொன்ன மாதிரி தான் நானும் சில ரூல்ஸ் எல்லாம் வச்சு நான் பலன் சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். எளிமையாக லக்னத்துக்கும் பார்க்கணும், லக்னாதிக்கும் பதிக்கும் பார்க்கணும். இப்போ ஜாதகம் எடுத்தோம்னா அவங்க சொந்த வீடு இருக்கா, இப்போ ஒன்றும் இல்லை, பொருத்தம் பார்க்கும்போது அவர் சொன்னார், பொருத்தம் பார்க்கும்போது அந்த வரப்போகிற வரனுடன் பிறந்தவங்க எத்தனை பேர் அப்படின்னு சொல்லணும். அதாவது 2 பேரா 4 பேரா, ஜாதகரோட பிறந்தவங்க எத்தனை பேருன்னு சொல்கிறா, வரப்போகிற வரனுடன் பிறந்தவங்க எத்தனை பேருன்னு சொல்லணும். அந்த வரன் படிச்சிருக்கா, இல்லை அவங்களுக்கு சொந்த வீடு இருக்கா, அவங்க பூர்வீகத்தை விட்டு வெளியே வந்தவங்களா, இப்படி எல்லாத்தையும் நான் ஜாதக பலனாக மற்றவங்களுக்கு சொல்கிறேன். அதனால் நம்மகிட்ட பயிற்சியில் வரவங்களுக்கு எளிமையாக சொல்லித்தரேன். நீங்களும் படித்து பலருக்கு வழிகாட்டுங்க அப்படிங்கிறத என்னுடைய கருத்தை தவிர இது என்னுடைய சொந்த அனுபவத்தை நான் சொல்கிறேன். ஆனால் நிறைய குருமாதர்கள் இருந்தாங்க, நிறைய பேர் சொல்லித்தராங்க. அதெல்லாம் எனக்கு பேசிக்கு, அதாவது அடிப்படை அதாவது எவ்வளோ பெரிய குருமார்களாக இருந்தாலும் அவங்கவுங்க திறமை அவங்கவுங்களுக்கு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் போவாங்க. ஆனால் நான் என்னுடைய அனுபவ கருத்துக்களாக தான் பயன்படுத்தி மற்றவங்களுக்கு பலன் சொல்கிறேன். எளிமையாக நான் சொல்லித்தரேன். அதாவது இந்த பாகை மூலியமா இல்லை பல விதத்தில் சொல்லுவாங்க. ஆனால் ரொம்ப எளிமையாக ஷார்ட்டாக நான் திருமண காலம் எப்போ நடக்கும், குழந்தை பேர், அதே மாதிரி எனக்கு எத்தனை டிகிரி வாங்கினாங்கன்னு மட்டும்தான் சொல்ல தெரியும். ஏன்னா நான் அந்தளவுக்கு பெருசாக படிக்கல. எம்ஏ பிஏ இப்படியெல்லாம் நிறைய சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் நமக்கு வாயிலையும் நுழையாது. நான் என்ன பண்ணுவேன், இவர் 2 டிகிரி வாங்கியிருப்பார், 1 டிகிரி வாங்கியிருப்பார். இவர் படிக்கல, இவர் படிச்சிருப்பார். இவர் 10th கூட தாண்டி இருக்க மாட்டார். இவர் +2 படிச்சிருப்பார், இவர் டிகிரி வாங்கியிருப்பார். இப்படியெல்லாம் நான் சொல்கிறேன். அதே போல் வரப்பாறவங்களுக்கு இந்த டிகிரி வாங்கியிருப்பாங்க, இல்லை படிச்சிருக்க மாட்டாங்க. இப்படி தான் நான் ஜாதக பலன் சொல்லித்தரேன், மற்றவங்களுக்கு பலன் சொல்கிறேனே தவிர, அதாவது இந்த எம்எஸ்சி படிச்சிருப்பாங்க அது இதுன்னு அதெல்லாம் சொல்ல தெரியாது. அதே போல் காலையில் ஒருத்தர் மருத்துவத்துக்கு நிறைய சொல்லிட்டு இருந்தார். நான் ஒரே ஒரு விதி தான் எடுக்கிறேன். மருத்துவம்னா 2, 6, 8 சம்மந்தப்பட்ட மருத்துவர், அது எந்த கிரகமாக வேணாலும் இருந்து போகுது. ஆனால் அது கூட ராகு சம்மந்தப்பட்ட எம்பிபிஎஸ், கேது சம்மந்தப்பட்ட சித்தா மருத்துவர். ராகு கேது சம்மந்தப்படலைன்னா ஆனால் அவரும் ஒரு மருத்துவர். ஆனால் மருத்துவர் அப்படின்னு நம்மகிட்ட ஒருத்தர் ஜாதகம் வராங்க, ஏங்க இவரை டாக்டருக்கு படிக்க வைக்கலாமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டாங்கன்னா, டாக்டர்னா அதில் 60 விதமான மருத்துவ தொழில் இருக்குது. எந்த டாக்டர் நம்ம தெளிவாக சொல்ல முடியும்? சித்தா மருத்துவமா, அயோத்தி மருத்துவம், அதாவது ஹோமியோ மருத்துவமா, இதுலேயே தலைக்கு ஒரு மருத்துவம், காதுக்கு ஒரு மருத்துவம், கண்ணுக்கு ஒரு மருத்துவம், நரம்புக்கு ஒரு மருத்துவம், எந்த மருத்துவம், பிரசவத்துக்கு ஒரு மருத்துவம், இப்படி கண்ணுக்கு, இப்படி பல மருத்துவம் இருக்குது. எந்த மருத்துவம் நீங்கள் தெளிவுபடுத்தி கொடுப்பீங்க? வேண்டாம் இன்ஜினியரிங் படிக்க வைக்கலாமா அப்படின்னு கேட்டால், இன்ஜினியரிங்கில் 60 வருடத்துக்கு மேலே இன்ஜினியரிங் படிப்பு இருக்குது. எந்த இன்ஜினியரிங் நீங்கள் சொல்லி தருவீங்க? அதனால் செவ்வாய் சனி சம்மந்தப்பட்ட இன்ஜினியர், அது 6ஆம் இடத்துக்கு சம்மந்தப்பட்ட 6க்கோ 2க்கோ செவ்வாய் சனி சம்மந்தப்பட்ட இன்ஜினியரிங் நான் பொதுவாக சொல்லிட்டு போயிடுறேன். ஆமாங்க இன்ஜினியரிங், அவன் மெக்கானிக் இன்ஜினியரிங், செவ்வாய் சம்மந்தப்பட்ட
மெக்கானிக் இன்ஜினியரிங் அப்படின்னு அவங்களே பாதி சொல்லிடுவாங்க. இப்படித்தான் நான் பலன் சொல்லி கொடுக்கணும் தவிர ஆணித்தரமாக என்னால் சொல்ல முடியாது. இவர் எம்பிபிஎஸ் டாக்டர், இவர் கண்ணு டாக்டரு, இது பிரசவ டாக்டர் இவங்க அப்படின்னால என்னால் சொல்ல முடியாது. ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்கிறாங்க, அதெல்லாம் நம்மளால் முடியாது. அதனால் ஓரளவுக்கு நம்மக்கிட்ட தெரிஞ்சுக்கணுன்னா ஆர்வம் உள்ளவங்க வாங்க. அதே போல் நீங்களும் எளிமையாக பலருக்கு அதே போல் ராகு கேது தோஷம், செவ்வாய் தோஷம், இதெல்லாம் ஒரு பலமான தோஷம் அப்படின்னு சொல்லி நம்மளை மாதிரி ஜோதிடர்கள் தான் நிறைய பேர்த்த பயப்படுத்துகிறாங்க. இதெல்லாம் 1980க்கு முன்னாடியெல்லாம் இந்த தோஷமெல்லாம் யாருமே பார்க்கலிங்க. அன்னைக்கெல்லாம் திருமணம் நடக்கலையா, அவன் குழந்தை குட்டி பெற்றுக்கலையா, அந்த குழந்தைகளை நல்ல ஒரு டிகிரி வாங்குற அளவுக்கு நல்லா சம்பாதிக்கிற அளவுக்கு படிக்க வைக்கலையா. ஆனால் அவங்க ஜாதகத்தெல்லாம் பார்க்குறேன், அதுலேயும் அவங்களுக்கு ராகு கேது செவ்வாயெல்லாம் இருக்குது. அப்போ அவங்களாம் நல்லா இல்லையா? அப்போ அதெல்லாம் நான் எடுத்துக்கிறதில்ல. அந்த கிரகங்களுக்கு எங்கே அமர்ந்திருக்குதோ அதை வச்சு பலனாக தான் நான் சொல்கிறேனே தவிர தோஷமாக எடுத்துக்கிறதில்ல. அப்போ அந்த திசை புத்தி சம்பந்தப்படும் போது தான் அந்த ஒரு சம்பவம் நடக்கும் அப்படிங்கிறத தவிர தோஷம் அப்படின்னு எடுத்துக்கிறதில்ல. ஒன்றும் இல்லை, உதாரணத்துக்கு இப்போ 2ல் ராகு இருக்குது அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, ராகு தோஷம் இருக்குங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் நான் என்ன சொல்லுவேன், ராகுன்னா ஆசைன்னு அர்த்தம், கேதுன்னா தடைன்னு அர்த்தம். அப்போ 2ல் ராகு இருந்தால் இந்த பையனோ பிள்ளையோ அவங்க 2ஆம் இடம்னா தனஸ்தானம் குடும்பஸ்தானம், இது மேலே ஆசை உள்ளவங்கன்னு அர்த்தம். அந்த ராகு 3-11 பார்வை இருக்கு. அதை அப்போ 12ஆம் இடத்தை பார்க்க அயன சைன போக ஆசை இருக்கும். அதே போல் இப்படி 3ஆம் பார்வை 4ஆம் இடத்தை பார்க்கும், தாய் மேலே பாசம் இருக்கும், வீடு வண்டி வாகனம் இது மேலே ஆசை இருக்கும் அப்படின்னு ராகு எடுத்துக்கிறேன். அதே கேதுவாக இருந்ததுன்னா அப்போ குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தை எல்லாம் தடை பண்ணுது. அப்போ 4ஆம் இடம் அம்மாவுக்கு இந்த பொண்ணுக்கும் கருத்து வேறுபாடு வரும், பொண்ணா பையனோ கருத்து வேறுபாடு வரும், இப்படித்தான் எடுத்துக்கிறேன். அதே செவ்வாய் 2ல் இருந்தால் என்ன சொல்கிறாங்க, செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறாங்க. நான் செவ்வாய் 2ல் இருந்தால் கொஞ்சம் கோபக்காரங்க பிடிவாதங்கன்னு சொல்லுங்கள். இப்போ 4ல் செவ்வாய் இருக்குது, செவ்வாய் தோஷம். 4ல் செவ்வாய் இருந்தால் அவனுக்கு சொந்த வீடு இருக்குன்னு சொல்லுங்கள். அதை விட்டு போட்டு ஏன் தோஷம்னு சொல்கிறீங்க? இப்படித்தான் நம்ம பலனை எடுத்துக்கிறேன்னு தவிர நான் குறைய மற்றவங்களுக்கு யாரையுமே குறைய சொல்கிறதில்ல. இதை விட நம்ம திருமண தகவல் மையம் நிறைய பேர் என்ன, அவங்க தான் ஜோதிடர்கள் மாதிரி ராகு உள்ள ஜாதகத்துக்கு ராகு உள்ளதை தான் சேர்த்து வைக்கணும், செவ்வாய் உள்ள ஜாதகத்துக்கு செவ்வாய் தான் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு தெரியல. ஆனால் அதே திருமண தகவல் மையம் வச்சுருக்கிறவங்க 20 வருஷமாக வச்சுருக்காங்க. அவங்க ஆஃபீஸுக்கு நான் ஒரு நாள் போயிருந்தேன், ஃபுல்லாக செல்ஃபு ஃபுல்லாக நிறைய ஜாதகம் அடுக்கி வச்சுருக்குறாங்க. ஆனால் அவங்க பையனுக்கு பிள்ளைக்கு எப்போ திருமணம்னு நம்மக்கிட்ட கேட்குறாங்க. ஏப்பா நீ திருமண தகவல் நடத்துகிற, ஆயிரக்கணக்கான ஜாதகத்தை வச்சுருக்கிறேன், ஏதாவது ஒரு ஜாதகத்தை பார்த்து உன் பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் பண்ணி வைக்கலாமில்ல. நானும் 6 வருஷமாக பார்க்குறேங்க, ஒன்றுமே ஆக மாட்டேங்குது. அப்போ அந்த ராகுகேது தோஷம் உன் பொண்ணுக்கு இருக்குதா, அப்போ அதுலேயே பார்த்துருக்கலாமில்ல, பையனுக்கு இருக்குதா பார்த்துருக்கலாமில்ல. அதெல்லாம் இல்லை, அந்த திசை புத்தி சம்மந்தப்பட்டாதான் நடக்கும் அப்படிங்கிறது. அதே போல் ஒரு வரன் எந்த திசையிலிருந்து வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எந்த திசைன்னு நானும் அனுபவப்பட்டதில்ல. லக்னம், அதாவது 7ஆம் அதிபதி லக்னத்துக்கு 4 கட்டத்துக்குள்ள இருந்தால் 35 கிலோமீட்டர், 7 கட்டத்துக்குள்ள இருந்தால் 30, அதாவது 70 கிலோமீட்டர், 7 கட்டம் தாண்டி போச்சுன்னா 100 கிலோமீட்டர் இருக்கலாம், 500 கிலோமீட்டர் இருக்கலாம். இப்படித்தான் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஒருத்தருக்கு குரு நீச்சமாக இருந்ததுன்னா அப்பா இருக்க மாட்டார், அப்பா தாலி எடுத்து கொடுக்கறக்கு அப்பா இருக்க மாட்டார். வேணா நீங்கள் நோட் பண்ணி பார்த்துங்க. குரு நீச்சமானவனுக்கு தந்தை இருக்காது, தாலி எடுத்து கொடுக்க, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். இப்படி சில சூட்சமங்கள்லாம் நிறைய இருக்குது, அது வகுப்பில் சொல்கிறேன், இருந்தாலும் நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். சரி, எனக்கு இதுவரை பேச வாய்ப்பளித்த வேலுச்சிவா அவர்களையும் இங்கே அமர்ந்துள்ள ஜோதிட ஆசான்கள், ஜோதிட ஜாம்பவான்கள், ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். 936 31 48 089. பேரு துரைசாமி. நான் முதல்ல அதாவது இதே 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஜாதகமாவது வருமா, ஒரு 500 ரூபா செலவுக்காகுமா அப்படின்னு பார்த்தேன், அது ஒரு காலம். ஆனால் இன்னைக்கு டெய்லி குறைஞ்சபட்சம் ஒரு 7-8 ஜாதகம் 10 ஜாதகம் இப்படி வந்துட்டே இருக்கு. வராமல் இருந்தால் நல்லா இருக்குண்டா சிவபெருமானே அப்படின்னு நான் என்ன வணங்குற சிவனை வணங்கிட்டு இருப்பேன். ஆனால் சாயந்தரம் பார்த்தா நிறைய ஜாதகமும் பணமும் வந்துடும். இப்படி வேணுங்கும் போது கிடைக்கவே இல்லை, வேண்டாம் போது வழியாக வருது. அதே மாதிரி படிக்கிறதுக்கு நிறைய பேர் நம்மக்கிட்ட ஆர்வமாக நிறைய பேர் வர்றாங்க.
இங்கே மட்டும் இல்லை, ஆஸ்திரேலியாவிலிருந்து வராங்க, அமெரிக்காவிலிருந்து வராங்க, இங்கிலாந்துலேருந்து வராங்க, கனடாவிலிருந்து வராங்க. இதெல்லாம் யாருனால வந்தது? இந்த கேமராமேனும் இந்த கருத்தரங்கத்தை நடத்துகிற வேலை செய்வாங்க இவங்கனால வந்தது. ஆனால் மூல காரணம் சிவபெருமான், நான் அன்றாடம் வணங்கும் சிவபெருமான். அது மூலிமா அவங்கள இங்கே அனுப்புது அப்படின்னு அர்த்தம். அதனால தான் நீங்களும் நம்மளுக்கு நிறைய தெய்வம் இருக்குது. ஏதாவது ஒரு இஷ்டம் தெய்வமாக ஒரு தெய்வத்தை ஏற்றுங்க, அந்த தெய்வத்தின் பேரை மனசுக்குள்ளேயே உச்சரிங்க, அவங்க உங்களுக்கு நல்லா வழிகாட்டுவாங்க. வணக்கம். ஐயா அவர்களுக்கு ராஜேந்திரன் ஐயா பொன்னாடை பற்றி கௌரவிக்கிறார்.